நாசாமி ரங்கா 2019 பொறிஞ்சும் மரியம் ஜோஸ்ங்கிற பேர்ல ரிலீஸ் ஆயிருந்த ஒரு மலையாள படத்தோட ரீமேக் தான் இது. 2024 இப்போ பொங்கலுக்கு தெலுங்குல ரிலீஸ் ஆயிருந்த ஒரு படம் தான் இது. தனக்குன்னு ஒரு உறவு கொடுத்துட்டே இருந்த பேர் அம்மா. அதான் தான் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோ. அவனுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ற அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரிய மனுஷன். அவருக்கு விசுவாசமா ஹீரோ இருக்கிறப்போ அந்த குடும்பத்துல இருந்தே ஒருத்தர் ஹீரோக்கும் ஹீரோ தம்பிக்கும் எதிரியா வளர்றான். அது ஏன் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதா இந்த படத்துக்கான கதை. வழக்கமான ஒரு கமர்ஷியல் படம் தான் இது. சங்கராந்திக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்பவே கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஒரு சப்ஜெக்டா அது இருக்கும் அப்படிங்கறத உங்களால ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருக்க முடியும். அந்த கதைங்கிறது தான் கொஞ்சம் புதுசா தெரியுமே தவிர்த்து அதை தாண்டி A to Z அந்த ஒரு வழக்கமான மாஸ் மசாலா கமர்ஷியல் ஃபிலிம் ஃபார்மட்லயே தான் நகரும் இந்த கதையும். இந்த வயசுல அந்த மனுஷன் ஒரு ஸ்வாக் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருக்காரு. தம்மாத்துன்னு இருக்கிறப்போ ரச்சகனை பார்த்து ரசிச்சது சரியான ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருப்பார் போல அப்படின்னு அந்த ஸ்வாகை இன்னும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு மனுஷன் இந்த படத்துல. இப்ப எதுக்கு நான் இது எல்லாம் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது எல்லாம் சாதகமா அமைஞ்சுமே இந்த படம் பெருசா ஒர்க் ஆகல. பாதி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு கதை பார்க்க போறோங்கிற ஒரு ஃபீல் ஒன்னே கொடுக்குறாங்க. இன்ட்ரோல ஒட்டி தான் ஒரு நல்ல காட்சி ஒன்னே படத்துல வருது. அது வர திரும்ப திரும்ப இன்னும் இந்த தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறத கெத்துன்னு காட்டுற மாதிரியான காட்சிகளையே ஃபைட் சீன்ஸ் அடுத்து அவர் அடிக்கிற அடியில ஆடியன்ஸான நம்மளும் பறப்போம் போல அந்த அளவுக்கு இந்த மாதிரியான காட்சிகளே தான் திரும்ப திரும்ப படத்துல வருதே தவிர்த்து வேற எதுவும் இதுல அவ்வளோ என்கேஜிங்கா கிடையாது, புதுசாவும் கிடையாது. சொன்னது போல இன்ட்ரோல ஒட்டி ஒரு நல்ல காட்சி ஒன்று வருதுங்கிறப்போ அதுக்கப்புறமா படம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுமான்னு பார்த்தா அதான் இல்லை. அடுத்தடுத்து நம்மளால கெஸ் பண்ண முடியுமான காட்சிகளே வர்றனால அதுவும் ரொம்ப போரிங்கா தான் இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸும் நம்மளால ஈஸியாவே கெஸ் பண்ண முடியும். படம் முடிஞ்சிருச்சோம் நம்ம நினைக்கிறப்போ அதுக்கப்புறம் ஒரு காட்சி ஒன்று வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா தெரிஞ்சது. ஓகே, டெக்னிக்கலா சில விஷயங்கள் ரசிக்கலாம். குறிப்பா சினிமோட்டோகிராஃபி படத்துல கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஒரு ஃப்ரேம்ல ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒரு பாலத்துல உட்கார ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த மாதிரியான சில போர்ஷன்ஸ்ல சினிமோட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமா இருந்தது. அண்ட் சொன்னது போல இந்த மனுஷன் இந்த வயசுல அந்த ஒரு ஸ்வாக் ஒன்று ஸ்கிரீன்ல மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது தரமா ரசிக்கும்படி இருந்தது. ஒன்று ரெண்டு காமெடி ஒர்க் ஆகுமோ நம்பி அவங்க வச்சிருக்க காமெடி கொஞ்சம் வல்கரா தான் தெரிஞ்சது. அது எதுவும் எனக்கு பெருசா பிடிக்கல. காலங்காலமா இந்த மாஸ் மசாலா கமர்ஷியல் பிலிம்ஸை விரும்பி பார்க்குற ஆடியன்ஸ் இப்போ அப்படி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படியே அச்சு பேசாம இப்போ ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த படத்தை செக் பண்ணலாம். உங்களுக்கே அந்த படம் பிடிக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. மித்த ஆடியன்ஸுக்கு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இந்த படம் ஹாட் ஸ்டார்ல தமிழ் உட்பட சில லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்தை உங்களுக்கு தாச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.